இந்த வீட்டுக்கு தான் இப்ப குழந்தை கிடைச்சாலும் இருக்கும். வணக்கம். ஜீவோ என்கிற நிறுவனத்தினூடாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறதான கரடிப்பிளவு சொல்லப்படுகிறதான பகுதியிலே நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே பல மக்கள் பல வறுமை கோட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் எங்களுடையதான தெருவிலே இந்த குடும்பத்தினரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களிடத்திலே இப்பொழுது நாங்கள் கேட்போம், அவர்கள் என்ன சூழ்நிலையில இருக்கிறார்கள், என்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவர்களிடத்திலே இப்பொழுது கேட்போம். உங்களுடைய பேர் என்ன, எவ்வளவு காலமா இங்க வாழ்றீங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய அடிப்படை வசதி, உங்களுக்கு எது தேவை என்றது நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீங்களா இருந்தால் எங்களை மேற்கொண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். அரவசம் பேர் 5 வருஷம் பேரிங் செய்து ஒரு பேபி இருக்கிறாங்க. இப்ப 9 மாதங்களுக்கு இந்த வீட்டுக்கு தான் இப்ப குழந்தை கிடைச்சாலும் இருக்கும். குழந்தை கிடைச்சானே என்ன செய்யணும், நீங்க இப்ப இந்த வீட்டுல இருக்கோம், உங்களுக்கு சரியான கஷ்டம் அதுல இந்த சரியான ஒரு வெக்கையா இருக்கு. கணவர் என்ன வேலை செய்யறாரு? கூலி வேலைக்கு தான் போறாரு. உங்களுக்கு அவர் உழைக்கிறதான சம்பளங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தர வீட்டை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு அது போதுமான வருமானம் இல்லாம இருக்குது. மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இப்ப நீங்கள் எங்களிடத்துல வைக்கிற கோரிக்கை என்னவென்றால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வீடு ஒன்றை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? அதான் நீங்கள் சொல்ல வாங்க. எனவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறதான நமது உறவுகளை உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நம்முடையதான உறவுகள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கப்படாமல் இன்னும் கஷ்டப்பட்ட சிரமத்திலே வறுமைக்குட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு கூலி வேலை செய்து அன்றாட உணவுகளை அவர்கள் தங்களுக்கு சேர்த்துக் கொள்ளத்தான் அவர்களுடைய வருமானம் போதுமானதாக இருக்கிறது. எனவே அவர்கள் வாழ்வதற்கான ஒரு கூடாரமாகிய நிரந்தர வீடொன்றை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடையதான விருப்பமா இருக்கிறபடியினாலே நீங்கள் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுகிற பொழுது இப்படிப்பட்டவர்களை எங்களாலே வாழ வைக்க முடியும். நீங்கள் இப்படிப்பட்டவர்களை வாழ வைக்க முன்வருகிற பொழுது முன்வர வேண்டும் என்றால் நீங்கள் ஜீவோ என்கிற நிறுவனத்தோடு உங்களுடையதான உதவிக்கரங்களை கோர்த்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வைப்போம். நன்றி.